இஸ்ரோவோட வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன். ஸோ இஸ்ரோ வந்து தொடர்ந்து பல சாதனைகளை படைச்சிட்டு வராங்க. குறிப்பாக ககன்யான் திட்டத்துக்கு வந்து அவங்க இப்போ ரொம்ப ஆயத்தமாக இருக்கிறாங்க. சூரியனுக்கு போகிற ஒரு மிஷனாக இருக்கட்டும், அதில் சந்திராயன் திட்டமாக இருக்கட்டும், ஒவ்வொரு வருஷமே அவங்க சந்திராயனில் வந்து புது புது புதுமைகளை கொண்டு வந்து பல சாதனைகளை அவங்க படைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் இப்போ வீனஸ் ஆர்பிட்டர் மிஷனுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. வீனஸை பற்றி படிக்கிறதுக்கு அவங்க இப்போ ரெடி ஆகிட்டாங்க. அந்த ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனுக்கான ஒரு வேலையை மறுபடியும் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வீனஸ்க்கு போகிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே ஒரு காமனான ஒரு விஷயமா இருந்துச்சு. எப்போனா சிக்ஸ்டீஸில் வந்து பல நாடுகள்ல இருந்து நாசாவாக இருக்கட்டும், இல்லை சோவியத் யூனியனாக இருக்கட்டும், ஸோ இது மாதிரி பல நாடுகள் வந்து வீனஸில் எப்படியாச்சும் போகணும், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து 60s வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு மிஷனாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் கைவிடப்பட்டது. 90ஸ்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா அது மறுபடியுமே ஒரு பிக்கப் ஆகி வீனஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே காமனான ஒன்றா இருந்தது. பட் ஆனால் 2000s வந்ததுலேருந்து வீனஸ் மிஷன் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாகவே ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் மார்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இப்படி இருக்க இஸ்ரோ வந்து வீனஸ் மிஷனை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. அண்ட் இந்த மிஷன் வந்து 2028 மார்ச்சில் வந்து லான்ச் பண்ணுற ஒரு திட்டத்தில் இருக்கிறாங்க. இந்த ஒரு மிஷனுக்காக கிட்டத்தட்ட 1236 கோடி வந்து ஒதுக்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இல்லை இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேலே வந்து இதோட ஸ்பேஸ் கிராஃப்ட் டிசைன் பண்ணுறதுல மட்டுமே செலவாகும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வீனஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போகுது அப்படின்றத பார்த்துட்டோம் அப்படின்னா, வீனஸ் வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வீனஸ் வந்து ஒரு ட்வின் சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பூமி மாதிரியே கிட்டத்தட்ட இருக்கும். ரொம்ப பூமியோட கொஞ்சம் தான் சைஸில் சின்னதாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட பூமியும் வீனஸும் ஒரே டைமில் உருவான ஒரு பிளானட் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையும் இங்கே இருந்து வருது. அண்ட் வீனஸ் வந்து ஒரு காலத்தில் அது ஹேபிட்டபிளான ஒரு பிளானட்டாக தான் இருந்தது. அதில் வந்து பல உயிர்கள் வந்து வாழ்ந்த ஒரு பிளானட்டாக தான் இருந்திருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. பட் அந்த காலப்போக்கில் அது இப்படி மாறிடுச்சு அப்படின்றதையும் பலர் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எர்த் அண்ட் வீனஸை வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் படிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன் அப்படின்றது வீனஸோட சர்ஃபேஸ் அண்ட் வீனஸோட அட்மாஸ்பியரை படிக்கிறதுக்கு ரொம்ப மிக முக்கியமானது இருக்கும். அண்ட் இது வந்து வீனஸ்க்கும் எர்த்துக்குமான இந்த ஒரு உறவை பற்றி இன்னும் கூடுதல் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ஒரு ஆர்பிட்டர் மிஷன் அப்படின்றது ப்ராப்பராக நம்ம லேண்ட் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆர்பிட்டர் மிஷன். ஸோ அதனால் நம்ம லேண்டிங்கில் வந்து பெரிய லெவலில் பிரச்சனை இருக்காது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் வீனஸை சுற்றி வர்ற ஒரு செயற்கைக்கோளாக தான் இது இருக்கும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஆர்பிட்டர் மிஷன் வந்து மிக முக்கியமான ஒரு மிஷனாக இருக்கும். எதனால் அப்படின்னா, இந்தியாவிலேருந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நிலவுக்கு பல ராக்கெட்ஸ் அனுப்பியிருக்கிறோம். பல சேட்டலைட்ஸ் வந்து நிலவு சுற்றிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. மார்ஸுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மார்ஸுக்கும் அனுப்பியிருந்தோம். அந்த வகையில் மார்ஸுக்கு அடுத்தபடியாக இன்னொரு பிளானட்டுக்கு அனுப்ப போகிற முதல் மிஷன் வந்து இந்த வீனஸ் ஆர்பிட்டர் மிஷனாக தான் இருக்கும். ககன்யான் திட்டம் இருக்குது. ஸோ இப்போ அடுத்த சில ஆண்டுகள் வந்து இஸ்ரோவில் பல எக்ஸைட்டிங்கான ரிசர்ச் வந்து நடக்கும் அப்படின்றத நம்ம இதுலேருந்து எதிர்பார்க்குறோம். அண்ட் இந்த வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன் வில் டெஃபினெட்லி பி அ லேண்ட்மார்க் மிஷன் ஃபார் இஸ்ரோ அப்படின்னு பலர் வந்து சொல்கிறாங்க.